சென்னை சைதாப்பேட்டையில் குடோன் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த அரை டன் தரமற்ற ஆட்டுக்காலை உணவு பாதுகாப்புத்துறையினர் கைப்பற்றினர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் அரை டன் ஆட்டுக்கால் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து உணவு பாதுகாப்பு நியமன அலுவலக அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். கடந்த முறை வட மாநிலத்திலிருந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஆட்டுக்கறியானது இறைச்சியானது தொடர்ந்து கைப்பற்றப்பட்டு அதை அடுத்து அந்த ஆட்டு இறைச்சியினை கடத்தி வரப்பட்ட நபர்களுடன் நடத்திய விசாரணையில் பல்வேறு நட்சத்திர விடுதிகளுக்கு இந்த ஆட்டு இறைச்சிகள் சப்ளை செய்யப்படுவதாகவும் ஒரு வார காலம் ரயிலில் கொண்டு வரப்பட்ட இந்த ஆட்டு இறைச்சி முறையான முறையில் பதப்படுத்தப்படாமல் நேரடியாக அந்த ஆட்டு இறைச்சியில் ஐஸ் கட்டிகள் வைக்கப்பட்டு இந்த ஐஸ் கட்டிகளானது -18 டிகிரியில் இருக்க வேண்டும் என்பதை அடுத்து உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பாக இந்த ஆட்டு இறைச்சிகள் கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து அந்த கொண்டு வரப்பட்ட நபர்களுடன் நடத்தப்பட்ட விசாரணையில் சென்னையில் பல்வேறு நட்சத்திர விடுதிகள் மட்டுமல்லாமல் சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு இந்த ஆட்டுக்கால் சப்ளை செய்யப்படுவதாகவும் அந்த பட்டியலை தயாரித்த சென்னை மண்டல உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் சதீஷ்குமார் கடந்த 3-4 தினங்களுக்கு முன்னதாக சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய மொத்த விற்பனை செய்யக்கூடிய ஆட்டுக்கால் இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. அங்கு இருக்கக்கூடிய மாதிரிகள் எடுக்கப்பட்டு சென்னை உணவு பாதுகாப்பு ஆய்வக கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அந்த ஆய்வு அறிக்கை சற்று முன்னதாக கிடைக்கப்பட்டதடுத்து அந்த ஆய்வு அறிக்கையில் முடிவாக அந்த தரமற்ற ஆட்டுக்கால் என முடிவு வெளியானதை அடுத்து இந்த பகுதிகளில் தற்போது இந்த பறிமுதல் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கைப்பற்றப்பட்ட ஆட்டுக்கால் மற்றும் அது சேர்ந்த ஆட்டு இறைச்சிகள் தொடர்பான முழுவதுமாக சுமார் 500 கிலோவுக்கும் மேலாக பறிமுதல் செய்யப்பட்டு தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி வினோத்குமார். இன்னைக்கு சென்னையில சைதாப்பேட்டை ஏரியில நாங்க இங்க கெட்டுப்போன இறைச்சிகள் ஆட்டுக்கால்கள் விற்பதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சது. இது நம்ம எக்மோர்ல போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 1700 கேஜி ஆட்டுக்கறி பிடிச்சிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக அவங்க எங்கெல்லாம் சப்ளை பண்ணிருக்காங்கன்னு கேட்டு அந்த லிஸ்ட் எங்கிட்ட இருந்தது. அதன் மூலயமாக ஒவ்வொரு இடமா நாங்க சோதனை செஞ்சுட்டு வரும் பொழுது இந்த இடத்துல ஆட்டுக்கால் நம்ம சென்னை முழுக்க இவங்க சப்ளை பண்றதா இங்கிருந்து தெரிய வந்தது. ஸோ இந்த இடத்துக்கு நாங்க ஆராய்ச்சி இங்க நாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணும் பொழுது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 கேஜி இருக்கும் கால்கள். அப்படியே இந்த ஃப்ரீசர் ஒருக்குள்ள போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ஃப்ரீசரும் நாட் ஒர்க்கிங் இன் கண்டிஷன்ல இல்லை, எல்லாம் அழுகி போன மாதிரி இருந்தது. சரி, சந்தேகப்பட்டு தான் சரி ஆட்டுக்கால் தானே, சரி இது நம்ம பாரம்பரியமா யூஸ் பண்ணக்கூடியது, இது கெட்டு போயிருக்குமா இல்லை நல்லா இருக்கா, ஏன்னா வெளியே வச்சிருந்து காற்றோட்டமா வச்சிருந்து அது சூரிய வெளிச்சத்தில் பட்டிருந்தா கூட அது ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கலாம். அது மூலியமா நம்ம எவ்வளவு நாள் கூட வச்சுக்கலாம். ஆனா இங்க போனா ஒரு ஃப்ரீசருக்குள்ள போட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கால்கள் அதுக்குள்ள போட்டு அடைச்சி அப்படி மோல்டிங் ஆகி அப்படியே கிடந்தது. ஸோ சந்தேகப்பட்டு தான் இந்த கால்களை நாங்கள் எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பினோம். பரிசோதனையில் பார்த்தோன்னா அதில் செஃபலோகாக்கஸ், ஈகோலை, மோல்டிங், இன்னும் எல்லா குரோத்ஸ்லாம் எல்லாமே பாசிட்டிவாக வந்திருக்கு. இது எல்லாமே கெட்டு போயிருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் லாக் பண்ணி இப்போ எல்லாமே நான் நம்ம சென்னை கார்பரேஷன் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஸோ அந்த சென்னை கார்பரேஷனில் இதை எல்லாமே எடுத்துட்டு போய் அது எல்லாமே ப்ராப்பராக யார்டில் போய் டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க இன்னைக்கு.